இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா குழைவாக வேக வைக்கணும். நான் வந்து 3 விசில் விட்டேன். 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்துருச்சு. ஒரு விஸ்கர் இல்லைனா மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா வந்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இதை நல்லா குழைவாக வர்ற மாதிரி. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் வந்துட்டு நான் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி கிளறிக்கிறேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கத்திரிக்காயை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த கத்திரிக்காய் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகி சுருங்கினதுக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா குழைவாக வர்ற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசிக்கிற பதத்துக்கு வந்துடும் கத்திரிக்காய் குழைவாக. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தோட அடிப்பக்கம் அப்படி இல்லைனாக்கா மேஷர் யூஸ் பண்ணி இதை அடுப்பை வந்து நல்லா குறைச்சிட்டு நல்லா வந்துட்டு இதை மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு கடைஞ்சது, அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து இது ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதி வர ஆரம்பிக்கும் போது 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கொத்து வந்து ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான்.